ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு சூர்யாவும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், மகா கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கத்து சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க டைம் பார்த்து நம்ம கோடீஸ்வரி என்ட்ரி கொடுத்து ரொம்ப கொஷின் கேட்குறாங்க. என் பொண்ணு காணும், என்ன பண்ணீங்க, எதுவும் நடக்காமலாம் என் பொண்ணு வெளியே போயிருக்க மாட்டா, சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லார்ட்டையும் கேட்குறாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது இந்த சகுனி சித்ராவுக்கும் கோவம் வந்துருச்சு. உன் பொண்ணு காணா போனதுக்கு எதுக்கு எல்லாரையும் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் பாட்டியும் அவங்களோட வேதனையை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு பக்கத்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா தூங்கிட்டு இருக்க, அதை பார்த்து கடுப்பாயிட்டு, ஏண்டி நீ இப்படி தூங்கி விளைஞ்சிட்டு இருக்க, உன் தங்கச்சி காணுங்கிற அக்கறை கொஞ்சமாவது இருக்கா, நீ காணாமல் போனப்போ எப்படி துடிச்சா, அவள் துடிக்கலான்னா நீங்கள் வந்து நின்றுப்பியா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த மரமண்டைக்கு ஏறாதுங்க. அந்த மரமண்டைக்கு மகன் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும், அந்த ஒரு எண்ணம் தான். இப்பெல்லாம் ஒருத்தி கூட பிறந்தவ இருக்கும் போது எப்படிங்க ஒரு பொண்ணால் முன்னேற முடியும்? அது சரி. அதுக்கப்புறம் நம்ம மகன் வந்து கோயிலில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பூசாரி ஐயா ஃபோன் பண்ணி நம்ம தாத்தாட்ட சொல்ல, தாத்தா இருந்துட்டு வீட்டில் யார்ட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், நம்ம போய் முதல்ல என்னன்னு கேட்போம். நம்ம மகா வெளியே போனதுக்கு காரணம் சூர்யாவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போவோம், போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம், அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு பாட்டியும் சரின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் மகாவுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நம்ம கோடீஸ்வரி ஒரு பக்கத்து அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகா இருந்துட்டு உட்காந்து கோயிலே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லைங்க, கடவுளையே பயங்கரமாக கடுப்பாகி திட்டிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை இப்படி கொண்டு போய் அழிச்சிட்டியே, இது மாதிரி என்கிட்ட நடிக்கிற நிலமையில அவரை கொண்டு வந்து விட்டுட்டியேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா திட்டு, நான் கல்லாதான் இருப்பேன்னு அவங்க ஒரு பக்கத்து இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.